வணக்கம் நண்பர்களே. ஒரு நல்ல லஞ்சு சாப்பிடணும் எல்லாருமே. ஸோ இந்த நல்ல லஞ்சுங்கிறது ஒரு ஒரு தால், ஒரு ஒரு கூட்டு, ஒரு பருப்பு கூட்டு, அப்புறம் சலாடு, தயிர், இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடணும். ஸோ இந்த லஞ்சு டைம்ங்கிறது மத்தியானம் 1 to 2 இதான் நார்மலாக இந்தியா இல்லை எல்லா உலகங்கள் எல்லாமே கடைபிடிக்கிற இந்த டைமிங் தான். 1 to 2. சில இடங்களில் 12:30 ஸ்டார்ட் ஆயிடுது லஞ்ச் டைம். 12:30 2 மணி வரை லஞ்ச் டைம். ஸோ இந்த லஞ்ச் டைம்ங்கிறது ஓகே தான். ஆனால் யாரெல்லாம் இந்த டைமில் லஞ்சு சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஸோ அதை நான் 2 வகையாக பிரிக்க விரும்புகிறேன். ஸோ யாரெல்லாம் லஞ்சு இந்த நல்ல ஒரு அருமையான லஞ்சு, ஹெல்த்தியான லஞ்சை சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையிலே உடல் உழைப்பு நிறைய செய்யக்கூடியவங்க, அதே மாதிரி எக்ஸசைஸ் மார்னிங் எக்ஸசைஸ் செய்கிறாங்க, இங்கே ஆஃபீஸில் டேபிளில் உட்காந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ இந்த 2 தரப்பினருக்கும் என்ன ஆகும்னா, கரெக்டாக சுரப்பிகள் எல்லாமே சுரந்து அவங்க கரெக்டாக சாப்பிடக்கூடிய அந்த 1 மணி 1 to 2க்கு அவங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த பசி நேரத்தில் கண்டிப்பாக அவங்க இந்த ஹெல்த்தியான ஒரு லஞ்சை சாப்பிட்டே சாப்பிடணும். அவங்களுக்காண்டி தான் இந்த லஞ்சுங்கிறது. இந்த மாதிரி உடல் உழைப்புக்காண்டி உள்ளவங்களுக்கு தான். உடல் உழைப்பும் அதோட மன உழைப்பும் உள்ளவங்களுக்காண்டி தான். இன்னொரு வகை இருக்கிறாங்க. இப்போ காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம். பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது ராத்திரி ஒரு 8-9 மணிக்கு நம்ம சாப்பிட்ருப்போம். விடிய காலம் அதை ஒரு 10 மணி நேரம் நம்ம சாப்பிடாம இருந்து காலையில் சாப்பிடுவாங்க. எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது சாப்பிட்ருப்பாங்க. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டதுனால இப்போ மத்தியானம் சாப்பிடணுமா வேண்டாமான்னு அதை அவங்க திங்க் பண்ணணும். சரி, அப்படியே சாப்பிட்டாலும் அளவை கொஞ்சம் குறைச்சி சாப்பிடணும். இல்லைன்னா இந்த இவ்வளவு ஹெல்த்தியான ஃபுட்டு அவங்க சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க உடல் உழைப்பு பண்ணுறதில்ல. இது எல்லாம் போய் ஸ்டாக் தான் பண்ணும். உடலில் ஸ்டாக் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும்னா, நமக்கு உடல் பருமன் ஏற்படும். ஏன்னா உடல் உழைப்பு இல்லைன்னா இந்த மாதிரியான உணவுகள்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றோம் அப்படின்னாலே உடல் உழைப்பும் இருக்கணும், மன உழைப்பும் இருக்கணும். இல்லைன்னா சிந்தனை வேற விதமாக தப்பான விதமாகலாம் போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த உடல் உழைப்பு, இந்த உணவுக்கேற்ற உடல் உழைப்புக்கு கட்டாயமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உடலையும் மனசையும் காக்க முடியும். நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம், நம்ம இந்த உணவு உண்றதுனால எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும், எண்ணத்துக்கும் நம்ம உரமூட்டிடுறோம். தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வர்றதுக்கு இந்த மாதிரியான உணவுகள்லாம் ரொம்ப இதாக இருக்கும். அதனால் ஹெல்த்தியான சாப்பாடுங்கிறது யார் சாப்பிடணும், எப்படி சாப்பிடணுங்கிறது அதில் ஒரு வகை இருக்குது. ஸோ அதனால் எல்லாரும் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை.